ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மிங்க காமிக்கிறாங்க. அவளங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க ரேப் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின், நான் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, தயவு செஞ்சு நீங்கள் என்ன விட்டுருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னதும், நீ எவ்வளோ காசு எங்களுக்கு கொடுப்பையோ அதை விட அதிகமாகவே எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ வந்துட்டு உன்னை ரேப் பண்ணுறதுக்காக நாங்கள் எப்படி இவ்வளோ அழகான பொண்ணை போய் விட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இது இப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கனவாக வந்துட்டு இது எல்லாமே 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. பட் அவள் இதெல்லாமே நினச்சிட்டு இன்னுமே இங்கே ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளுக்கு அங்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா அவங்க குடும்பத்திலையுமே வந்துட்டு எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க போல நம்ம ஹீரோயினை. பட் அவங்க சிஸ்டர் சிசி அவளங்க வந்துட்டு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் பாசமாக கூப்பிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே போனாலுமே அவங்க எல்லாரும் நடிச்சு அவளை இன்சல்ட் பண்ணி ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்கா. அங்கே எல்லாரையுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு புள்ளி பண்ண சொல்லும் போது அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே லூ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. இவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், இவன் போய் இந்த பொண்ணு எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய வரப்பிரசாதமே என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா. பட் அவன் உண்மையான முகம் தெரிகிற வரைக்கும் தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கும் போது அவங்க சிஸ்டர் சிசியோட சேர்ந்து அங்கே அவன் வந்துட்டு க்ளோஸாக பேசிட்டு இருந்திருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருச்சு. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அவள் லைஃப்பில் பண்ண விஷயத்தை நினச்சி எனக்கு இன்றைக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீ எனக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சு போயிருது. அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப்க்கு இப்போ குழந்தையுமே பிறக்காது அந்த ரேப்னால பேசாம நீ ஏன் என்ன சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறா. இவன் வெளியே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வந்தா. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறா. பட் ஆனால் அங்கே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவன் வேகமாக அங்கே கேபினுக்குள்ளே போனதுமே இவளுமே போயிட்டு அங்கே செடியூஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கோமைட்டு கழுத்தை பிடிச்சி நேரிச்சிட்டு நீ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றியே திரும்ப திரும்ப ஏன் பேசிட்டு இருக்க, இதை பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆளை போய் நீ மேரேஜ் பண்ணி வாழ்க்கையில் சஃபர் ஆகுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை லவ்மே ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஹீரோயின் இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஹீரோயின் இதுக்கப்புறமே இவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்ட அங்கே கால் பண்ணுறா. அவங்களோட நேம் ஷென். நீ என்னை ஒர்க்குக்காக கூப்பிட்டு இருந்தேல, இப்போ நான் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ எனக்கு இப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கே டிலீட் பண்ணிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே இவனை பார்த்தா நீ எங்கே போயிட்டு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பொய்யா ஆக்டிங் பண்ணதும் நம்ம ஹீரோயின் எதுவும் பேசல. அங்கே கையை தள்ளி விட்டுட்டு அவள் போய் இங்கே தண்ணி குடிச்சிட்ருக்கா. இவனை பார்த்தா அங்கே ஹக் பண்ணிட்டு நம்மளோட ஆனிவர்சரிக்கு நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ப்பா, உன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியல, பட் உன் சிஸ்டர் சிசிக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு அதை கொடுத்துட்டேன், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, உனக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இருக்காதுல்லன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்லவன் நடிச்சிட்ருக்கான். அவங்க மேலே ஏறி போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நீ ஒரு வார்த்தை உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன் எந்த தொந்தரவுமே பண்ணாமல், பட் நீ இவ்வளோ நாளாக என்னை ரொம்ப பாசம் காட்டுற மாதிரியே எப்படி ஏமாத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அங்கே அந்த சிசியோட பெயிண்டிங் அவன் அங்கே பண்ணிட்டுருக்கான். அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அங்கே பேசிட்டு அப்படியே கொஞ்சரா. பட் ஹீரோயினுக்கு தான் இவங்களை பற்றி தெரியுமே, என்னமாச்சும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுமே உன் சிஸ்டருக்கு தாங்கப்பா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், நீ என்ன உங்கள் அம்மாவோட வீட்டுக்காக போக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது, ஸ்டெப் மதர் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே காம் டவுன் பண்ணாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சிசியை பார்த்தா அவள் ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன், நீ என்னோட பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் அவளோட பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன்னா அவள் சந்தோஷமாயிருவான்னு சொன்னதும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் இப்போ பண்ண முடியாது நாமே சொன்னதுமே நீ எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இவ அப்படியே கொஞ்சம் பேசி அங்கே மயக்கினதுமே அவனுமே பல்ல காமிச்சிட்டு ஓகேன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போ அந்த சிசி அங்கே பின்னாடியே நீ இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் ஏன் காமிச்சிட்டு இருக்க, அவர் தான் யாரை லவ் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியுதுலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே திமிரா பேசிட்டு அங்கே ஃபோனையுமே காமிக்கிறா. இங்கே பார்த்தியா உன்னோட வீடியோவை, இது எல்லாத்தையுமே திரும்ப வைரல் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோமாயிட்டாங்க. ஃபோனை பிடிங்கி தள்ளி விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இருந்துட்டு எப்படி இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னை நினைச்சாலே எனக்குலாம் அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறா. அப்போ அங்கே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை யார் ரேப் பண்ண வச்சது தெரியுமா, எல்லாம் அந்த லூ தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அப்போ பார்த்தா அந்த லூ அங்கே வரதை பார்த்துட்டு இவை நம்ம போட்டு அடித்த மாதிரி அங்கே இவ ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா.
அப்போ அங்கே வந்ததுமே இவ தான் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதோ அந்த இடியட்டுமே எப்பயுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதே தான் இப்பயுமே நடக்குது. பட் ஹீரோயினுக்கு இவங்க லட்சணம் தான் தெரியுமே, பெருசாகவே எடுக்கல. பட் அங்கே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என் பொண்ணு மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறாங்க. அவள் எவ்வளோ அப்பாவி பொண்ணு, நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அம்மா நீங்கள் எதுக்காக சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெரிய அங்கே ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கா. அந்த லூவை பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அங்கே அமைதியாக்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ தான் தப்பு பண்ணியிருக்க, நீ ஒரு தடவை சாரி கேட்டுட்டா எல்லாமே வந்துட்டு சார்ட் அவுட் ஆயிரும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு நான் எந்த தப்புமே பண்ணலன்றப்ப நான் ஏன் சாரி கேட்கணும், நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் என் கூட சேர்ந்திருக்கணும், பேசாமல் நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறா. எனக்கு என்னன்னா எப்பயுமே நீ அவ கூட தான் சேர்ந்து இருக்க, என்னோட ஹஸ்பண்டில் அவளோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி தான் தோணுதுன்னு சொன்னதும் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ இப்படி வந்துட்டு என்கிட்ட டைவர்ஸ் கேட்பையா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும் இதுக்கு ரெண்டுமே கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் பண்ண அசிங்கம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த சிசியை பார்த்தா நீ எவ்வளோ ஒரு டர்ட்டியான கேர்ள், அப்படி இருந்தே அவர் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் கொடுத்துட்ருக்காரு, உன் கூட சேர்ந்து 7 வருஷமாக குப்பையை கொட்டிட்டுருக்காரு, அப்படி இருந்துமே நீ அவர்கிட்ட போய் டைவர்ஸ் கேட்பையா, நீ ஒழுங்காக வந்துட்டு சாரி கேளுன்னு சொன்னதும் உடனே அவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா அங்கே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அங்கே பாசம் கட்டுற மாதிரி பேசினதும் முதல் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த போலியான ட்ராமாவெல்லாம், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் என்னோட அம்மாவாகவுமே எப்பயுமே ஆக முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவரும் அங்கே கோவப்படுறா. என்னோட அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பாவும் மைக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உங்கள் பேரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு உங்களை அம்மாவை ஏற்றுக்குவேண்ணா, இந்த நடிப்பு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. பிறகு அங்கே சாப்பிட போயிருந்தா இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினை ஒரு மனுஷையாக கூட யாருமே மதிக்க மாட்டாங்க, உள்ளேயுமே போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ சொன்னேன்னு சொல்லிட்டு உன் சிஸ்டரை போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் அவன் என் பக்கத்தில் வரும்போது எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது, ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ண விடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இன்னும் நம்ம பிளான் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு சொன்னேன், அதனால தான் நான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பிளான் எல்லாமே முழுசாக சக்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவள் வெளியே தூக்கி போட்டலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டாங்க. ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க வெளியே போயிட்டு அவன் கொடுத்த அந்த செயினை தூக்கி அங்கே தண்ணியில் எரிஞ்சிட்டு வந்து லவ்வே இல்லைன்றப்ப இந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ பார்த்தா அந்த சிசி அங்கே வந்துடுறா. உண்மையிலே உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப வைல்டான பர்சன் தான்ப்பா, என்கிட்ட வந்து எவ்வளோ லவ்வை காமிச்சிட்ருக்கான், பட் உனக்கு அப்படிலாம் வந்துட்டு எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. கண்ணத்தை சேர்ந்து ஒரு அரைஞ்சு கீழே தள்ளி விட்டா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம லூமே வந்துட்டு நீ எதுக்காக இப்போ உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு அவன் மேலே பாசம் காமிச்சிருந்தேன்னா இப்படி அவட்ட வந்துட்டு நடந்திருப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அங்கே நம்ம ஷென்ட்ட கால் பண்ணி நீ எப்போ ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் கூப்பிட வரேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்த்து வச்சுருக்காங்க. அவளுக்கு அங்கே கேட்கலாமே வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை அங்கே வெட்ட சொல்லி அங்கே வந்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து விழா அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே பெருசாகவே எதுவும் தோணலை. நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சொன்னதும் உன்னோட இந்த வெட்டி பேச்செல்லாம் நான் கேட்குறதுக்கு வரல, நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் தான் வாங்க வந்தேன், நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன டைவர்ஸ் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலுமே நான் உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் வரமாட்டேன், இதில் ஒழுங்காக சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்கே எரிஞ்சு விட்டுட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பின்னாடி அங்கே போய் சேர்க்கான். அப்போ அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு எங்கே போவ, என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு பேசாமல் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு ஏறி வான்னு சொன்னதும் நான் உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் வருவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி வந்துட்டு ஃப்ராட் பையன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னை விட்டுட்டு போனேன்னா திரும்ப நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் உன் மன்னிப்பே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக ஒர்க் ஸ்டார்ட் ஆக போது நம்ம கிளம்பலாமான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவள் என்னோட ஒய்ஃப், நீ எப்படி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீ கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதுமே அவள் ஒய்ஃப் தானே, உன்னோட அடிமையெல்லாம் கிடையாது, நீ சொல்கிறத நான் கேட்டு நடக்கிறதுக்கு அவளுக்கு என்ன விருப்பமோ அவள் தான் பண்ணுவான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட போனேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன், எப்பயுமே ஏற்றுக்கவும் மாட்டேன்னு சொன்னதும் அதை பற்றி யாருக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து போனதும் அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக நீ திரும்ப ரிட்டர்ன் வருவேன், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு அங்கே நம்ம ஷென் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவட்ட நல்ல விதமாக பேசி அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவள் என்னைக்கு வந்துட்டு அந்த லூவை லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்போவே தன்னை லவ் பண்ணுறதை வந்துட்டு அவள் விட்டுட்டா. ஸோ அதனால தான் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் அவளை கீழவே தரந்தாழ்த்தி அவளாவே நினச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் எவ்வளோ பெரிய மகான்ன்ற மாதிரி. பட் ஹீரோயின் இன்னைக்கு நம்ம அந்த ஷென் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே தன்னோட மேலே அங்கே கான்ஃபிடென்ட் வந்துட்டு இருக்கு. அங்கே உள்ளே போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் அங்கே கிராண்டாக வெல்கம் கொடுத்துட்டு மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. இதெல்லாமே அவளோட லைஃப்பில் ரொம்பவே அங்கே புதுசாக தோணிட்டுருக்கு. இவனை பார்த்தா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லாததை நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கவலை ஆகிட்டுருக்கு. எப்பயுமே வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்தாலும் சொல்லிட்டு அவன் நீ இல்லாமல் வந்துட்டு எனக்கு ஏன் இவ்வளோ லோன்லியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணலை, நான் உன் சிஸ்டரை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் அதுக்காக உன்னை வந்துட்டு ஹேட் பண்ணுறேன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ண போகிறான். பட் அங்கே வந்திருக்கிறது பார்த்தா தான் சிசி. அதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் அங்கே டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. அவள் வந்ததுமே அங்கே நடக்க முடியாத மாதிரி கை கால் அடிப்பட்டது மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட ஒய்ஃபை என்ன பண்ணாலும் உன்னை என்னமோ நினச்சி தப்பா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அப்படியே வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறா. எனக்கு ரொம்ப பசிச்சிட்டு இருக்கு, நீ எனக்காக வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா அவன் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் இருக்கான். அவள் 2 டைம் இதவே பேசினதுமே அவன் உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே ஃபோன் பண்ணுறான். பட் அங்கே ஃபோனை அவள் பிக்கப் பண்ண மாட்டா. திரும்ப அங்கே மெசேஜ் பண்ணுறான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இனிமேல் டைமுக்கு சாப்பிடல, நீ எனக்கு சாப்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த எந்த ரிப்ளை வரலன்னு சொன்னதுமே என்னப்பா அவள் வந்துட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டாலோ ரிப்ளை கூட பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அந்த மெசேஜை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிருது. எவ்வளோ தைரியம் பார்த்தியா இவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரவே பிளாக் பண்ணிடுறா. அப்போ அதெல்லாமே இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டான். அவன் என்ன வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அப்போ அவள் வந்துட்டு இன்னமே நம்ம ஹீரோயினை பற்றி அவனுக்கு வந்துட்டு நல்லாவே ஏற்றி விட்டுச்சுக்கா. அவள் வந்துட்டு எப்படிப்பட்ட உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உன் ஒய்ஃப் வேறு வீட்டில் இல்லை, நம்ம பேசாமல் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறா. ஹீரோயின் பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்அப். பிறகு ஹீரோயின் பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்அப் போயிருக்கா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. நீ தொடர்ந்து ஒன்று நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னா உனக்குமே பேபி பிறக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே வரும்போது இவங்க 2 பேருமே அங்கே ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே என்னமோ அவன்ட்டு அங்கே மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கான். உன்னை பற்றி தான் எனக்கு தெரியும், இப்போ மரியாதையை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் மரியாதை என் மேலே கையெடு, நான் உன் பின்னாடி வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு கோவப்படுத்ததுமே அதை கேட்டுட்டு அவள் உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான், உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா, கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தையாச்சும் பெற்று கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா, அப்படிப்பட்ட உனக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். பட் நீ அவன்ட்டு அங்கே ஆட்டிடியூட் காமிக்கிறியான்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இதுக்கப்புறம் வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நான் ஏற்றுக்கிறதே பெருசு, நீ என்னமோ வந்துட்டு ஓவர் அங்கே வந்துட்டு என்னை வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, அப்படி இருந்தாலுமே நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், நீ ஒழுங்காக சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேலையை பாருன்னு சொல்லுதுமே அதை கேட்டுட்டு அவ்வளோதான் அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிடுது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு திமிரா பேசிகிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறா. நான் உன்ட்ட சொன்னேன் நான் உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு நீ என்னமோ உத்தமை மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னை சீட் பண்ணாதவே மாதிரி, நீ சீட் பண்ணியா இல்லை நான் சீட் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோ என்ன கூட்டிகிட்டு போன அந்த ஷென் வந்துட்டு கழட்டி விட்டானா, அதனால தான் என்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னட்டும் அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் உன்ட்ட நான் வருவேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ நல்லா யோசிச்சு பாரு யாரை சீட் பண்ணது அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவனுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவள் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அவனுக்கு உடம்பு முடியலன்னா இவ கூட சாப்பிடாம அவனுக்காக என்னென்ன பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டுலாம் அங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி அந்த லூக்குமே வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு தன்னோட தப்பை வந்துட்டு அங்கே உணர்றதுக்கு ரெடியாக இல்லை. உணரவுமே இந்த சிசி அங்கே வந்துட்டு விட மாட்டா. நீ இதெல்லாம் பேசி இப்போ என்ன வந்துட்டு பண்ண போகிற சொல்லு, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி உனக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, அப்படி இருந்துமே அவர் உன்னை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உனக்கு அவனவே பிடிக்கலன்னு சொல்கிற, பட் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டிருப்பேன்னு சொன்னதும் எனக்கு இதே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அங்கே வந்துட்டு எரிஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது, என்னடா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு. அப்போ அந்த சிசி இங்கே இதெல்லாம் கழட்டிட்ட, பட் இன்னமே நீ போட்டிருக்கதுமே அவன் தான் நான் வாங்கி கொடுத்தான், அதேமே நீ கழட்டி போடுவியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவர் ரொம்ப அங்கே அமைதியாக இருக்கா.
இங்கே நம்ம ஷென்னை பார்த்தா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இன்னும் ஆளுமே வரலேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே தேர்றதுக்காக போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி கேவலமான புத்தி வச்சவளுக்கு இந்த மாதிரி தானே புத்தி எல்லாமே போகும், யாரை வந்து எப்படி அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அந்த லூக் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சாமா. நீ எப்படி வந்துட்டு உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசுவ, எப்பயுமே நீ இப்படி தான் அவளை அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னதும், இவ்வளோ மாதிரி கேவலமாட்டவன்ட்டு அப்புறம் எப்படி வந்துட்டு நான் பேசுவேன்னு சொன்னதும், ஒழுங்கா நீ அவட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது, இவ்வளோ டேட்டியான பர்சன் தானே புத்தி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டாங்க. சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயின் அங்கே அடித்து அவங்க வந்துட்டு அவமானப்படுத்தும் போது, அப்போ அங்கே நம்ம ஷென் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு இவங்ககிட்ட பேசுறதுக்கே சுத்தமாக விருப்பமே கிடையாது, நம்ம பேசாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொன்னதும், நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் அவன் கூட சேர்ந்து அவன் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. பிறகு இவங்க ரெண்டு பேருமே அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே கொஸ்டின்ஸ் வந்து வளைச்சு கட்டி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கோம் உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு எதுவுமே பேசாமல் அங்கே இருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட ப்ரெசன்டேஷன்லாம் அங்கே கொடுத்துட்டு இருந்தா, அங்கேயுமே அவளை அங்கே அசிங்கப்படுத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க. உனக்குலாம் வெக்கமா இல்லையா, கட்டின புருஷனை விட்டுட்டு நீ வேறு ஒருத்தங்க கூட போய் சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே அவளுமே ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சிஸ்டர் நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவர் உனக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காரு, நீ அப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே நடிச்சு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணுறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே மோசமான பொண்ணுன்ற மாதிரி இங்கே பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கே இருந்து அமைதியை தூரமாக இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ நீ எதுக்காக இவங்களை பற்றிலாம் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்கிறதுக்கு, இவங்களை இப்போவே காட்ஸை வச்சு அடித்து வெளியே வெட்ட சொல்கிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கு ஃப்ராடு வேலை பண்ணால் தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிடுறா. இது ரெண்டும் சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு அசிங்கம் பண்ணது எல்லாத்தையுமேவும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன அசிங்கம், ரெண்டு பேருமே சேர்ந்து சீட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போடுறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற சொல்கிறா. பார்த்தா வீட்டு வரதுக்கு முன்னாடி அவர் கேமரா எல்லாமே இங்கே அட்டாச் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கா. இவங்களை பற்றி உண்மை எல்லாமே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நான் டைவர்ஸ் கேட்குறேன், பட் இவன் டைவர்ஸுமே கொடுக்க மாட்டான், இவன் இந்த மிஸ்ட்ரஸ் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அப்புறம் ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு ஏன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, போதும் உன்னோட இந்த ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டு, நீ ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வரையா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இதுக்கப்புறமே நீ அவளை வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி அவட்ட கொஸ்டின் கேட்டதுமே வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேங்களா, ஒருத்தவங்க லைஃப்பில் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சுன்னா அதை பற்றியே பேசி குத்தி காமிப்பீங்களான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். வீட்டுக்கு அங்கே வந்துட்டு அவங்க ரொம்பவே அவன் டென்ஷனாகி போயிருக்கான். இவ்வளோ பார்த்தா என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு வந்து காலி ஆகிடுச்சுப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி உனக்கு சென்ட் பண்ணிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். அவனை அங்கே சமாதானப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே தப்பு அங்கே வந்துட்டு ஏற்றி விட்டுருச்சேக்கா, அதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டுருக்கு. இவன் மேலேயுமே சுத்தமாக லவ் இல்லை, பணம் தான் தேவை. ஸோ வந்துட்டு நான் இப்போ கிளம்புறேன், இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது, நீயே வந்துட்டு தனியாக இன்றைக்கி வந்துட்டு இருந்துக்கோ சரியா அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு இவனை பார்த்தா வீட்டில் மார்னிங் போல் அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு ஹீரோயின் இவனு இருக்க ஃபோட்டோவை எடுத்துட்டு சிசியோட ஃபோட்டோவை அவங்க வச்சுட்டு ஃபைனலாக நான் அவளை விட்டு விலகி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அவள் கூட சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, ஒன்று மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமான லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். இன்றைக்கி இவன் கூட சேர்ந்து அங்கே ஜாக்கிங் போக கூப்பிட்டுருக்கான் போல். பட் அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு கிளம்பி ரெடியாகாமல் இருக்கா. அதை பார்த்துட்டு என்னாச்சு நான் உன்ட்ட சொன்னா இல்லையான்னு சொன்னதும், ஐயோ எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குப்பா, என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காலில் ரொம்ப பெயின் இருக்கு போல, அப்படி இருந்துமே கூட சேர்ந்து வந்திருக்கா. இவ்வளோ பெயினாக இருக்கும் போது நீ ஏன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் எப்படி உன்னை போய் தனியாக விட முடியும்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே பட் இவன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி அவனை பற்றியுமே நிறைய வந்துட்டு வெளியே ரூமர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, நீ என்ன அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு ஏன் அவனை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. அது எல்லாத்தையுமே இங்கே இவனுமே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்படி நீ மேரேஜ் பண்ணலைன்னா இந்த ரூமர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும், என் சிஸ்டரை பழி வாங்குறதுக்கு அவனை வந்துட்டு நான் யூஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், அவனை யூஸ் பண்ணதுமே அவனோட ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனை பார்த்து சூஸ் பண்ணி நான் வந்து மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிக்கிருவேன்னு சொன்னதும், அவ்வளோதான் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் முன்னாடி அங்கே வந்ததுமே அங்கே அவனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறா.
அவனுங்க பார்த்ததுமே இவளுக்கு கை கால்லாம் நடுக்கமாயிருது. உடனே வந்துட்டு இப்ப அவ எதுவுமே பேசாத மாரி, அவன்ட்ட அங்க பாசமாகுற மாரி அங்க வந்து நடிச்சதுமே, அவளதான் கோவமாயி போயிட்டு எங்க கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. "நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ண? நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன். உன்னால வந்துட்டு அந்த அப்பாவி பொண்ண நான் எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு, அங்க ரொம்ப கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டா அவ, "ஓ! நான் தான் தப்பு பண்ணேனா? நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேனா? அப்ப நீ என்ன பண்ண? மின்ட்ட நீயுமே தானே அதே வேலைய பண்ண. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உன்னை யார் கொடுமைப்படுத்தினது? அதுக்கு மேல வந்துட்டு நான் ரொம்ப கேவலமானவனா? நீ ரொம்ப பெரிய உத்தமனா? நீ என்ன வேலை பண்ண? அந்த பொண்ணு அப்பாவின்னு தானே தெரியும்ல உனக்கு. அவள வந்துட்டு நீ வந்து ரேப் பண்ண வச்ச 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவளுக்கு வந்துட்டு பேபியே பிறக்காத அவளுக்கு அவ உடம்ப வந்து பாழாக்கி, அவட்ட இருந்த சந்தோஷங்கள் எல்லாமே பறிச்சுட்ட. நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே அவ வந்துட்டு திட்டி விட்டுட்டு போனதும், இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஒரு ரூம் அங்கே வந்துட்டு லாக் பண்ணியிருக்கா. என்ன உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னதும், நம்மளோட ஆனிவர்சரிக்காக நான் gift ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கா. இப்போ அவங்க விழுந்தடிச்சு அவன் போய் பார்த்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி பெயிண்டிங்கை தான் பண்ணியிருக்கா. அது சரியாக அங்கே வரையக்கூட முடியல. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த இன்சிடென்ட்னால அங்கே கை வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெயினோட தான் அதை வந்துட்டு அங்கே வரைஞ்சிருக்கா. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு, நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு அவனை வந்துட்டு உண்மையான லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா ரியலைஸ் ஆகுது. அவனுக்குமே வந்துட்டு இவன் மேலே அந்த லவ் இருந்திருக்குன்றது இப்போ புரிய ஆரம்பிச்சிருது. நான் நிறைய வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சரி பண்ணி, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவட்ட பேசி வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க வந்துட்டு உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்கா. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷென்னுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கு அங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே ஃபோன் வருது. ஃபோனை கேட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா இப்படி லூ தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லூவை பார்த்தா அங்கே செக்யூரிட்டி கார்ட்டை வந்துட்டு அங்கே கையெடுத்து கும்பிட்டுருக்கான். ப்ளீஸ் என்னை வந்துட்டு ஒரே ஒரு டைம் உள்ளே விடுங்க, நான் அவளை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் உள்ளே விட மாட்டாங்க. அதனால் வம்பு பண்ணி அங்கே உள்ளே போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஷென்மே வந்துடுறான். அவளை வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணேன்னா என்னை விட மோசமானவங்க யாருமே கிடையாது. மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லை உன்னை அடிச்சு தான் வெளியே வரட்டும்னு சொல்கிறான். பிறகு இங்கே வீட்டுக்கு வந்தால் அந்த சிசி அங்கே கேட்க வாங்கிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கா. இவனை எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்கா. பட் அவனுக்கு அங்கே பார்த்ததுமே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அங்கே பாசமாக பேசிட்டு, நான் வந்துட்டு நேற்று ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு இப்போ புத்தியை பற்றி தான் தெரியும்ல. கேட்க வாங்கி தூக்கி போட்டுட்டு மரியாதையோடு நீ இங்கேருந்து வெளியே போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் ஒன்று என்ன பண்ணுவேனே தெரியாது, நீ எப்படிப்பட்ட ஜென்மம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் கோவப்பட்டுருக்கான். அதை கேட்டு அவளுக்கு இன்னுமே கோவமாயிட்டு, ஓ நான் வந்துட்டு ரொம்பவே மோசமான ஜென்மம், நீ ரொம்ப நல்ல மனுஷனோ, நீயுமே ஒரு டேர்ட்டி டாக் தானே அப்படின்றத சொல்லிட்டு திட்டா. நீ வந்துட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசினேன்னா நீ என்ன பண்ண, நீ என்னோட பாடியை யூஸ் பண்ணியிருக்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணியா வந்துட்டு எதுவும் பண்ணேன், நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீ இனிமேல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உன் கூட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நீ இப்படிப்பட்ட ஜென்மன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. உன்னால் நான் வந்துட்டு என்னோட அருமையான ஒய்ஃபை வந்துட்டு விட்டுட்டு இப்போ நான் கவலைப்பட்டுருக்கேன். அவளை நான் திரும்ப வந்துட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமான்னு சொல்லி கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு திட்டி, மரியாதை இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்துடாதே, இல்லை நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். பிறகு அவங்க டிசைட் பண்ணுறான், தன்னவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு இந்த சிசியை தான் திரும்ப அங்கே வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுறா. பட் வீட்டோட பாஸ்வேர்டவே அவன் மாற்றிடுறான். ஸோ அது வந்துட்டு முடிய மாட்டுது அவளால். பிறகு அவன் இன்னுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணுறான் தொடர்ந்து வந்து அவளை மீட் பண்ணுறதுக்கு. பட் முடிய மாட்டுது. எப்படினாலும் வந்துட்டு நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு அவளை நான் மீட் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணியிருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே ஷென் வந்துட்டு அங்கே கை எல்லாமே சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு எல்லாமே அங்கே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே கை ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு அவளுக்கு சரியாயிருது. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி நம்மளோட பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அந்த லூ கம்பெனியோட தான். பட் நீ சொன்னேன்னா பண்ணலாம், இல்லைனா வேணான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவனை போய் நேரடியாக மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ட்ட டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னதோ, நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த லூவை பார்த்தா பெரிய பார்ட்டியாக அங்கே ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கான். இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்திருக்கா. ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸில் அங்கே வந்திருக்கா. அந்த சிசியுமே திரும்ப கூட சேர்ந்துட்டு தான் சுற்றிட்டு இருக்கா போல். அங்கே அவளை பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிட்டுருக்கா, திரும்ப அவனோட லைஃப்பில் வரலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன இங்கே வந்திருக்க, என்ன நீ கூட கூட்டிகிட்டு போன ஆள் வந்துட்டு உன்னை வேணான்னு வேட்டி விட்டுட்டானா, நீ கட்டின புருஷனை விட்டுட்டு போனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த லூக்குமே அவள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கா. ஒருவேளை வந்துட்டு அவன் விட்டுருப்பான், அதனால தான் இங்கே வந்திருக்காளோ
மாட்டோம்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உன்னை வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு ஓகே சொல்கிறேன்னு சொன்னதும் உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நீ என்ன தெரியும் தான் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ இந்த கான்ட்ராக்டை பற்றி பேசணும்னு சொன்ன அதை பற்றி தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு நல்லா போய் தான் பேசிட்டு இருக்க, என்னை மீட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் நீ வந்துட்டு வழிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கே இருக்க யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டுது. ஏன்னா ஹீரோயின் ஒரு நார்மலாக அங்கே வந்திருக்கா, அதனால தான் அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு கூட சேர்ந்து வந்தவங்க எல்லாமே என்ன இன்னுமே மேடம் காணமே, நம்ம போய் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மேனேஜரை பார்த்தா அங்கே வந்துட்டு எங்கே இன்னுமே அவங்கள காணமேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே தேடிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு முக்கியமான வேலையை வெளியே போனதும் அந்த கண்ட்ரோல் எல்லாமே சிசிட்ட வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுமே கோவமாயிட்டு அங்கே அடிக்க போகும்போது கார்ட்ஸை வச்சு அடிச்சு பிடிச்சு அங்கே கீழே தள்ளிட்டு நீ என்ன வந்துட்டு தைரியம் தான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப, உனக்கு இங்கே வரதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. பார்த்தீங்களா இந்த கொடுமையை, இவன் வந்துட்டு இங்கே கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண வந்திருக்காளா, இவ ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, இவெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஜென்மோன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும் அங்கே இருக்க ஜாட்ராக்கள் எல்லாமே இங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யாரை ஏமாத்தினாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும், காசு இருந்தால் கழுதையை கூட கும்பிட்டு போடுவாங்கன்றது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினோட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. மேடம் என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு உங்கள் கம்பெனியோட சேர்ந்து நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்தோம்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு திமிராவா பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அப்போ அந்த லூமே அங்கே வந்து அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ தான் நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆக்டிங் பண்ணுறதுக்குமே ஆளுங்களையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இன்னமே திமிரா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ முட்டாள் மாதிரி திரும்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு திருந்திருவ, உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அதுக்கு கூட நீ தகுதி கிடையாது அப்படின்றத சொன்னதும் இப்போ நீ வந்துட்டு இப்போ பொய்யா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒன்று நான் எதுவும் பண்ண மாட்டேன், உன் கூட சேர்ந்து வந்திருக்க இவங்க எல்லாத்தையுமே நான் ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கையக்கால உடைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் போய் பேசுனேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் ரொம்பவே வந்துட்டு பிடிக்கின்ற வசி விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அங்கே அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்களோட அந்த ஒர்க்குக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இன்னுமே வந்துட்டு எதுவுமே தெரியலையே, நம்மளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கான். இவனை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு ஒழுங்காக இப்போ என்கிட்ட வந்துட்டு போட்டு மன்னிப்பு கேளு, நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டே என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு திரும்ப உன்னை ரீமேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் அவங்க எல்லாத்தையுமே விட்டுறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அவங்க உயிர் எல்லாத்தையுமே காப்பாற்றணுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவனுக்கு தான் அவன் மேலே லவ் ஆயிடுச்சு. ஸோ உடனே வந்துட்டு அங்கே ஆசை அவளங்க வந்து தூக்க போகும்போது இந்த சிசி உடனே அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நடிச்சேன்னா நாங்கள் வந்துட்டு உன்னை நம்பிடுவோமா, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கத்தி எடுத்துகிட்டு உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்க போய் தானே எல்லாரையும் வந்துட்டு நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெட்ட போகிறா. பட் அங்கே நம்ம ஷென் வந்துட்டு பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றுறான். பட் அவள் கழுத்தில் அங்கே வந்துட்டு கட் விழுந்துருது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போதே நம்ம ஹீரோயின் நான் நல்லா இருக்கேன் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மயக்கமானதுமே நீ இப்போ பண்ண வேலைக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதோ அங்கே இருக்க எல்லாருக்குமே அவனை பார்த்துட்டு பயந்தா போயிடுறாங்க. ஐயோ ஷென்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மேனேஜர் வந்துடுறாரு. வந்த ஸ்பீடில் அந்த சிசியை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ என்ன தைரியம் தான் எங்கள் மேடம்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப, நீ இத்தனை நாளாக வந்துட்டு ஆசைப்பட்டு இருந்தா வந்து ஒர்க் பண்ணுறவங்களே இவங்க தானே அந்த லூட்டை சொன்னதோ அவனுக்கு அங்கே கை காலில் உதற ஆரம்பிச்சிருது. உன்னை என்ன இப்படியே விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ என்ன நிலைமையாக போகிற பாருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அவன் வேகமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பிறகு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே அவன்கிட்ட என்னப்பா அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே சரி ஓகே நீ வந்துட்டு என்னை பேசாமல் நீ வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போ, கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும் இல்லை வேணான்னு சொன்னதுமே இல்லை நான் தான் அவனை வந்துட்டு பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். இந்த சிசியை பார்த்தா அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ பெரிய கம்பெனி கூட வந்துட்டு இங்கே வந்து கான்ட்ராக்ட் சைனாக இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் இவன் ஊடால வந்து கெடுத்து பேசி அவங்களையுமே இந்த மாதிரி பண்ணிட்டா, நம்ம கம்பெனி நிலைமை என்னாக போதும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதோ அந்த லூக் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு அவன் கால் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு இன்சல்ட் பண்ணி அடிச்சு அங்கே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து என்ட்ராகி வந்ததுமே அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லாருக்குமே கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்ததுமே இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு நீ சுற்றிட்டு இருந்த கம்பெனியை நாங்கள் தான், நான் உன்ட்ட எவ்வளோ டைம் சொன்னேன் நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, பட் நீ அதை பற்றி ஏதாச்சும் வந்து ஒரு டைம் ஆச்சு கேட்டியா, உன் புத்தி மாறி இருக்கா, நீ என்னைக்காச்சும் திருந்துவியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப
கோவப்படுறா. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு எல்லாமே நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உன்னோட நேச்சர் இப்போ வரைக்கும் மாறலன்றப்ப கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. உடனே அந்த சிசி வந்துட்டு ஐயோ இவன் மயங்க போய் பேசிடுவானோ இன்னுமோன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒருவேளை இன்னுமே போய் சொல்லிட்டு இருக்காளோ இன்னுமோன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ வாய முடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் நீ வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேல எனக்குமே தெரியும் அது. நான் உனக்கு திரும்பவுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என் மேலே நீ நம்பிக்கை வச்சு ஒரே ஒரு டைம் வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடு. நான் கண்டிப்பாக ஒன்று நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்ற சொன்னதும் ஓ மேலே நான் வந்துட்டு நம்பிக்கை வைக்கணுமா? நீ எப்படிப்பட்ட ஜென்மன்றது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும். உன் மேலே யாராச்சும் நம்பிக்கை வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வேங்க கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அங்கே பார்த்தா கூன் சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அங்கே ஹீரோயினை 7 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ண அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நம்ம சென் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு ஒத்துக்கிட்டான் போல். ஸோ அவர் தான் அங்கே வந்துட்டு அவங்கள பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு இது எல்லாமே பண்ணது இவங்க தான். இவங்களோட ஃபேஸ் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா லோன் செட்டுங்க கேட்டதோ அவங்க நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். மேலே இருந்த லவ்னால இவ என்னென்ன சொன்னாலும் அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுச்சேக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை நம்பி நான் வந்துட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா? நீ வந்துட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நீ என்னோட நம்பிக்கையில் வந்துட்டு மண்ணலி போட்டுட்ட. நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை யூஸ் பண்ணி என்னை ஏமாத்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் மீட் பண்ண கூட விரும்பலன்னு சொன்னதும் நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப நினைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே நீங்கள் 2 பேரும் பண்ண தப்புக்கு இப்போ எல்லாமே எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப லவ் பேர்ட்ஸ் அங்கே வந்துட்டு ஜெயிலில் போய் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த சிசி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இவன் கூட சேர்ந்து என்ன ஜெயிலில் போடுவேன்னு நினச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கூட சேர்ந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். அவர் என்னை காப்பாற்றிடுவாருன்னு சொன்னதும் அவருக்குமே உன்னை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரியும். அவர் போய் உன்னை காப்பாற்ற வருவார் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆகி போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு நான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சுற்றுற வேலையை விட்டு உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது. நீ பண்ண பாவத்துக்கு ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. நம்ம ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னை நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அங்கே டிசைட் பண்ணிடுறா. இவங்க 2 பேருமே பண்ண பாவங்களுக்கு அங்கே ஃபைனலாக வந்துட்டு அங்கே ஜெயில் தண்டனையுமே கிடைச்சிருது. ஸோ வந்துட்டு பண்ண பாவங்களுக்கு எப்போனாலுமே வந்துட்டு தண்டனைன்றது உறுதி தான். எதையுமே வந்துட்டு ஒழிச்சு மறைக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான்ன்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் நடந்திருக்கு. நம்ம ஹீரோயினுமே கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அங்கே வந்துட்டு கணவனை கண்கண்ட தெய்வம்ன்ற மாதிரிலாம் மன்னிச்சு வாய்ப்பு கொடுக்காம அவள் லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக அவள் சூஸ் பண்ணி மேரேஜ்மே அங்கே பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.